ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாயிருக்கின்றன. அது குறித்து பேசிட்டு இருக்கோம். மாநிலங்கள் அளவிலையும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை கொடுத்திருக்காங்க. தேசிய அளவிலையும் அதை கொடுத்திருக்காங்க. டெல்லியில பாஜகவுக்கு 5 to 7 தொகுதிகள் கிடைக்கும் அப்படின்னு ஜி நியூஸ் கொடுத்திருக்காங்க. காங்கிரஸுக்கு 0 to 2 தொகுதிகள். இந்தியா டுடேயுடைய பீகார் கருத்து கணிப்பு பாஜகவுக்கு 29 to 33, காங்கிரஸுக்கு 7 to 10, பிற கட்சிகளுக்கு 0 to 2. டெல்லி, பீகார்லாம் பாஜகவுக்கு சாதகமாக இருக்காதுன்னு சொல்லப்பட்ட தொகுதிகள். ஆனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு சாதகமாக இருப்பதாக தொகுதிகள் எண்ணிக்கையை கொடுத்திருக்காங்க. டைம்ஸ் ராஜஸ்தான்ல பாஜகவுக்கு 18 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. காங்கிரஸுக்கு 7 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. காங்கிரஸ் சீட்டு கிடைக்கும்ன்றாங்க. பீகார்ல ஸ்வீப் பண்ணதுல காங்கிரஸ் சீட்டு கிடைக்கும், டெல்லியிலயும் சீட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு 320ங்கிறது டஸ் நாட் ஆட் அப் இல்ல. திரும்ப ஸ்வீப் பண்ணாதான் இந்த நம்பரே வரும். ரெண்டு முரண்பாடா இருக்கு. எக்ஸாக்ட்லி அவங்க கொடுத்த 350 இதுவும் இடிக்குது. இது ஒரு லாஜிக்கலா தானே சார் இருக்கு ரவீந்திரன் சார். மாநிலங்கள் அளவுல குறையுது எண்ணிக்கை, ஆனா தேசிய அளவுல 2019 விட கூடுது. நீங்க அதுக்கு ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், தென் தெலுங்கானா இது என்ன செய்யுதுன்னு பாருங்க. அவங்க டேட்டா படி தமிழ்நாட்டிலே 4 கொடுக்குறாங்க. அவங்க நான் ஓவரால் மேக்ரோவா ஸ்ட்ரக்சர் படி லீடர்ஷிப்ல மோடி ஏறாரு இந்தியாவில். தமிழ்நாட்டில் நாம சொன்ன மாதிரி ஸ்டாலினுக்கு இணையான தலைவரே இல்லை. சும்மா கலைஞர் வெர்சஸ் எம்ஜிஆர், ஜெயலலிதா வெர்சஸ் கலைஞருங்கிற மாதிரி ஸ்டாலினுக்கு இணையா யாரும் இல்ல. திமுக செய்தி தொடர்பாளர்களே சகோதரரே சொல்லதுக்கு தயங்கினாரு. உண்மை நிலைமை நாம சொல்றதுதான், அது நிர்மாணமாகும். இல்ல சிந்தன், இதுல என்ன நம்பர்ல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, பாஜகவுக்கு குறையுதுல அந்த எண்ணிக்கை, அது 400 ரீடைன் பண்ணிடுது. மீதி இருக்கிறத அதுலதான் அந்த குறையிற எண்ணிக்கை வருது. அவங்க இப்ப கிட்டத்தட்ட 350க்கு மேல 400க்குள்ள வந்துருவாங்களோ அப்படிங்கறத இல்ல. அதான் இது இப்ப ஏற்கனவே பிரசாந்த் கிஷோர் இதே மாதிரி பேட்டி கொடுத்துட்டே இருந்தாரு. அதுல அவர் என்ன சொன்னாருன்னா, ஜெயிச்ச சீட்டுகள்ல எண்ணிக்கை கொஞ்சம் குறையலாம், பீகார்ல கூட குறையும் தான் சொன்னார் அவர். இல்ல அது வேற, அவரே சொல்லிட்டு அதை தெலுங்கானா, ஒரிசா, பெங்கால், அஸ்ஸாம் இங்கெல்லாம் அதிகரிச்சிரும்னு சொன்னாங்க. மேற்கவங்க கூட சொன்னாரு. ஆனா என்னன்னா, அதாவது நம்ம ரிசல்ட்ல தான் இதை பேசணும். ஆனா இந்த கருத்து கணிப்புல நம்பரை முதல்ல எடுத்துட்டு மேனிபுலேட் பண்ணிருக்காங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா அது மேபி ரிசல்ட்ல மாறும்போது நம்ம பேசிக்கலாம். ஆனா இப்ப இவங்க சொல்றது இருக்கு இல்லையா, உதாரணமா தெலுங்கானா மேனிபுலேட் பண்ணிட்டாங்கன்னு விமர்சனம் வராதா? எது அப்ப ரிசல்ட்ட மேனிபுலேட் ஒரு விஷயம் அது வந்தா பாத்துக்கலாம். சி இது கணிப்பு வேற, நம்ம ரிசல்ட்ட பேசுறது வேற. பாயிண்ட் என்ன, ரிசல்ட்ல ஏற்கனவே நம்ம சொன்ன பிரச்சனைகள் உண்டு. உதாரணமா தேர்தல் ஆணையம் சில விஷயங்களை கணக்கில் எடுக்கல. எதிர்கட்சிகள் கூட்டணியா தான் நிக்கிறோம். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இன்னைக்கு பிஜேபி திரும்ப வரலாம். சோ ஆஃப்டர் என்ன வேணா நடக்கலாங்கிறதெல்லாம் இருக்கு. பட் என்னன்னா, இந்த பீகார்லயோ தெலுங்கானாவிலையோ அல்லது ஒடிசாவிலையோ நம்பர் வரும்னு சொல்றாங்கல்ல, அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் என்னங்கிறத நம்ம பேசுறோம். Happy wedding, என்றும் trending. Happy wedding, ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.